வணக்கம் நேர்களே, உங்களை எல்லாரையும் புது பதிவுல சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய புது பதிவு பாத்தீங்கன்னா, கிரகங்களின் சேர்க்கை மீன ராசியில, அதாவது காலபுருஷனுக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்துல கிரகங்களின் சேர்க்கை பெறும்போது எல்லா ராசி அன்பர்களுக்கும் அதிகப்படியான ஒரு மாற்றங்கள், சில விஷயங்கள்ல கவனமோட இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இது எல்லாமே வரப்போகுது. கிரகங்கள் என்னென்ன கிரகங்கள்லாம் மாற்றம் பெறுது அப்படின்னு பார்க்கும்போது, சூரியனாகப்பட்டவர் 15ஆம் தேதி மார்ச் மாதம் அந்த மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். சனியாகப்பட்டவர் 30ஆம் தேதி மார்ச் மாதம் அந்த மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அப்படி இருக்கும்போது சூரியன், சனி, புதன், சுக்கிரன், ராகு இந்த 5 கிரகங்களின் சேர்க்கையாகப்பட்டது எந்தெந்த ராசி என்பர்களுக்கு மாற்று பலன்களை கொடுக்க போது, எந்தெந்த ராசி என்பர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்து ஏன்னா விரயஸ்தானம்ன்றது காலபுருஷனுக்கு விரயஸ்தானம்ன்றது தேவையில்லாத செலவுகளை, தேவையில்லாத உபத்திரங்களை, அதாவது தேவையில்லாத பிரச்சனைகளை இந்த 55 நாட்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். ஜெனரலாவே பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் ஏதாவது தேவையில்லாத பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். அடுத்து இழப்புகள் நிறைய இருக்கும், உயிர் பலிகள் நிறைய இருக்கும் இந்த காலகட்டத்துல. இது எல்லாமே நம்ம எப்படி இருக்க போது, ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் கோச்சார நிலவரப்படி, ராசின்றது பாத்தீங்கன்னா ஒருத்தருடைய சிந்தனை சார்ந்த பலன்கள் தான். லக்னம் பாத்தீங்கன்னா அந்த ஜாதகரனுடைய பலன்கள். அந்த சிந்தனை சார்ந்த பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றதுதான் நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க வரோம். இன்னைக்கு நீங்க இந்த பதிவுல கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா உங்க ராசிக்கு சில விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள் இந்த பதிவுல கண்டிப்பா இருக்கும். அதனால கடைசி வரைக்கும் பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசி என்பர்களுக்கு 3ஆம் இடத்துல உபஜய ஸ்தானத்துல இந்த 4 கிரகங்களின் சேர்க்கை, 4 கிரகத்தோட சேர்ந்து அந்த மார்ச் மாதம் அந்த சனி பகவானும் பயிற்சி ஆகிறதுனால 5 கிரகங்களின் சேர்க்கை கிட்டத்தட்ட 50 நாட்களுக்கு இந்த மகர ராசி என்பர்களுக்கு என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்த போகுது அப்படின்றதான் நம்ம பார்க்க போறோம். இந்த காலகட்டம் இந்த மகர ராசி அன்பர்கள் ரொம்ப விரக்தியின் உச்சத்துல இருப்பீங்க. என்ன செஞ்சாலும் நமக்கு நடக்க மாட்டேங்குது. எவ்வளவோ பரிகாரம், எவ்வளவோ கோயில், தெய்வ வழிபாடு இந்த மாதிரியாக நான் எல்லாத்தையுமே செஞ்சு பார்த்துட்டேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கை இனிமேல் கொண்டும் ஒரு முன்னேற்றத்தை அடையாது அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவுக்கு வந்திருப்பீங்க. விரக்தியின் உச்சத்திற்கே போயிருப்பீங்க மகர ராசி என்பர்கள். அதுல இருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த 50 நாட்கள் இருக்க போகுது. ஏன்னா உங்களுடைய 2ஆம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த சனி பகவான், உங்களுடைய ராசி அதிபதி, அந்த மார்ச் மாதம் உங்களை விட்டு அப்படியே விலகும் போதே பாத்தீங்கன்னா மிக பெரிய அளவுல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக மார்ச் 15ல இருந்து நீங்க சந்திக்க தான் போறீங்க. சில பேருக்கு நடக்க முடியாத சில செயல்களும் சம்பவங்களும் நடந்தே தீரும் அப்படின்ற மாதிரியான சில மாற்றத்தை இந்த சனி பகவான் உங்களுக்கு கொடுக்க போறாரு இந்த காலகட்டம். இந்த காலகட்டம் மகர ராசி என்பர்களுக்கு அங்க புதன் நீச்சமா ஆகுறார். புதன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு ருணரோக சத்ரு ஸ்தானாதிபதி, அடுத்து பாக்கிய ஸ்தானாதிபதி அந்த புதன். அப்படி இருக்கும்போது அந்த கடனுடைய அளவை கண்டிப்பா நீங்க குறைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். எவ்வளவு பெரிய கடனாக இருந்தாலும் சரி, அதுல ஒரு பார்ட் நீங்க கண்டிப்பா அதுல இருந்து குறைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். யார் யாரெல்லாம் அந்த கடனுடைய அளவை என்னைக்கு குறைச்சிங்களோ, கஷ்டப்பட்டு 7.5 சனியின் முதல்ல இருந்தே நீங்க கடனே இருக்கக்கூடாது நினைச்சு நீங்க வாழ்ந்த இந்த மகர ராசி என்பர்கள் கண்டிப்பாக ஒரு நோய்வாய்ப்பட்டு இல்ல குடும்பத்தை பிரிந்து ஏதோ ஒரு தொந்தரவுகளை நீங்க அனுபவிச்சிருப்பீங்க. இது என்னையில இருந்து உங்களுக்கு நடந்திருக்கும் அப்படின்னா, கண்டிப்பாக அந்த என்னைக்கு அந்த கடனை நிவர்த்தி பண்ணுனீங்களோ, அந்த கடனையே நீங்களே ரொம்ப கஷ்டப்பட்டுதான், எல்லாருக்காக தான் நீங்க கடன் வாங்கியிருக்கிறீங்க. அந்த கடனை நிவர்த்தி பண்ணும்போது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு மீண்டு எழ ஆரம்பிச்சிருக்கும். இதுல இருந்தெல்லாம் நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த 50 நாட்கள் இருக்கும். மகர ராசி என்பர்கள் தன்னுடைய உழைப்புல எப்போதுமே பெரும் அளவு நம்பிக்கை உடையவர்கள். உழைப்பு தான் நமக்கு என்னைக்குமே சோறு போடும், உழைப்பு தான் நம்மளுக்கு மரியாதை கொடுக்கும், உழைப்பு தான் என்னைக்குமே நம்மளுக்கு மதிப்பை கொடுக்கும் அப்படின்னு நீங்க அதை ஒரு தாரக மந்திரமா வச்சிருப்பீங்க. ஆனா இந்த ஒரு 4 வருட காலத்துல 7.5 சனியின் முடிவுல கிட்டத்தட்ட கடந்த ஒரு 2.5 வருடத்துல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த காலகட்டம் மிக பெரிய அளவுல அந்த உழைப்புக்கு உண்டான மரியாதை, அங்கீகாரம், அடுத்து அந்த ஒரு திறமைக்கு உண்டான ஒரு
வெகுமதி இது எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிருக்காது. இதனால மிகப்பெரிய அளவுல நீங்க பாதிக்கப்பட்டிருப்பீங்க. நம்ம உழைப்பு தான் பெரிய பிரதானம் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா உழைக்காதவர்கள் தான் சம்பாதிக்கிறாங்க, திறமை இல்லாதவர்கள் தான் மதிப்பும் மரியாதையோடையும் இருக்கிறாங்க. இந்த மாதிரியாலாம் ஒரு நெகட்டிவா திங்க் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. இந்த காலகட்டம் உங்களுக்கு உழைப்பிற்கு ஏற்ற ஒரு அங்கீகாரம், உங்களுடைய திறமைக்கு ஏற்ற ஒரு பதவி உயர்வு எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த காலகட்டத்துல சுக்கிரன் உச்சமா இருக்கிறார் 3ஆம் இடத்துல, அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியும் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கர்ம ஸ்தானாதிபதியும் உச்சமாக இருக்கிறதுனால வேலையில நிறைய ஒரு மாற்றங்கள், குடும்ப பிரச்சனைகள் இருந்து வெளிவரக்கூடிய ஒரு நேரம், குழந்தைகளினுடைய அவமான பிரச்சனைகள் இருந்து, குழந்தைகள்னால நிறைய பேர் அவமானத்தை சந்திச்சிருப்பீங்க, அதுல இருந்தெல்லாம் வெளியில வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த காலகட்டம் உங்களுக்கு, இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் அந்த குழந்தைகள் ஒரு படி வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு டைம். எந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சி இல்லாம இருந்தாங்களோ, குழந்தைகளுடைய படிப்புலயும் சரி, குழந்தைகளுடைய வேலை வாய்ப்புலையும் சரி, திருமண வாழ்க்கையிலையும் சரி, எந்த அளவுக்கு வளர்ச்சியே இல்லாம இருந்தாங்களோ இந்த மகர ராசி என்பர்களுடைய குழந்தைகளினுடைய வளர்ச்சி இந்த காலகட்டத்துல தீர்மானிக்கப்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். எப்போதுமே குழந்தைகளுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்து அந்த குழந்தைகளினுடைய வளர்ச்சி தான் முக்கியம் அப்படின்னு நிறைய விஷயங்களை தியாகம் செய்திருப்பீங்க. இன்னைக்கு நேரத்துக்கு உங்க குழந்தைகளுடைய வாழ்க்கையே கேள்விக்குறியாக இருக்கும். அவர்களுக்கு இப்பதான் புதுசா திருமணம் பண்ணி கொடுத்துருப்பீங்க, அந்த திருமணத்துல நிறைய பிரச்சனைகள், அடுத்து பாத்தீங்கன்னா அவங்க வாழ்வாங்களா வாழ மாட்டாங்களா, சேர்ந்து இருப்பாங்களா, குழந்தை பெற்றுப்பாங்களா, இப்படின்னு அடுக்கடுக்காக அந்த பிரச்சனைகளை பத்தி நினைச்சே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெருமளவு அந்த ஒரு மனநிலையை பாதிக்கப்படக்கூடிய அளவிற்கு வந்திருப்பீங்க. இது எல்லாமே அந்த குழந்தைகள் மூலமாக இருக்கக்கூடிய தொந்தரவுகள் எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த மகர ராசி என்பர்களுக்கு. இந்த காலகட்டம் தொழில் சம்பந்தமான முன்னேற்றங்கள் இந்த மகர ராசி என்பர்களுக்கு 100% ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுக்கும். இதனால் வரைக்கும் தொழில் செஞ்சுட்டு இருப்பீங்க, அந்த தொழில பெருமளவு அந்த வாய்ப்புகளை நோக்கி நீங்க நகரும் போது உங்களை ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. உங்களுடைய ப்ராடக்ட் நல்லா இல்ல, குவாலிட்டி நல்லா இல்ல, அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க செய்யக்கூடிய பொருள் தரமாக இல்லை, இப்படி எல்லாம் உங்களையே ரிஜெக்ட் பண்ணக்கூடிய ஒரு நேரமாக தான் இருந்திருக்கும். இப்போ உங்களை தேடி சில வாய்ப்புகள் கூடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி மேலும் மேலும் முன்னேற்றங்களை அடைவதற்குண்டான ஒரு நேரமும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு கிடைக்க போகுது. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்ற போது, உங்களுடைய அஷ்டமாதிபதியாகப்பட்ட அந்த சூரியன் அந்த சனியினுடைய சேர போறாரு இந்த காலகட்டம். அதனால சில கிரகங்கள் அஸ்தங்கமாகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த 3ஆம் இடம் உபஜய ஸ்தானத்துல அந்த அஷ்டமாதிபதி வந்து உட்காரும் போது அந்த முயற்சிகளை எடுக்கும்போது சில தோல்விகள், அந்த முயற்சிகள்னால நீங்க அதுக்கு பின்னாடியே பயணிக்கக்கூடிய ஒரு தருணம், எவ்வளவோ வாழ்க்கையில நொந்து போய் நம்ம வாழ்க்கையில ஒரு தோல்வி அடைஞ்சு வந்தா கூட திரும்பியும் நம்ம அதே இடத்துலயே வந்து நிக்கிறோமே அப்படின்ற ஒரு மன வெறுப்பு, நான் தான் ஃபர்ஸ்டே சொன்னேன், விரக்தியின் உச்சத்திலேயே இருப்பீங்க இந்த மகர ராசி அன்பர்கள். இந்த மாதிரியான அடுக்கடுக்காக தோல்விகளை சந்தித்த இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் நீங்க கொஞ்சம் பிரயாணங்கள் மேற்கொண்டுக்கோங்க. ஏன்னா இந்த 8ஆம் வீட்டு அதிபதி அங்க 3ஆம் இடத்துக்கு வந்தாச்சு அப்படின்னும் போதே நம்ம அங்க ஒரு துன்பத்தை தரப்போறாரு. அந்த துன்பத்துக்கு நிவர்த்தியாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா கண்டிப்பா அது பிரச்சனைகள்ல இருந்து நம்ம சுலபமாக வெளிவரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால நம்ம கொஞ்சம் பிரயாணங்களை வச்சுக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா வேலை செய்றீங்க அப்படின்னா கொஞ்சம் ஆபீஸ்லயே எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் இருந்து வேலை செய்றீங்க. தொழில் செய்றீங்கன்னா உங்களுடைய ப்ராடக்ட வெளியில எக்ஸிக்யூட் பண்றதுக்கு உண்டான நடவடிக்கைகளை, மார்க்கெட்டிங் ஒர்க்ல நிறைய ஈடுபாடு வைங்க. அடுத்து குடும்பம் சம்பந்தமாக தொந்தரவுகள் இருக்குதா, இந்த காலகட்டம் குடும்பத்துல எந்த பெருமளவு உங்களுக்கு முயற்சிகள் செய்தாலும் அதுல ஒரு பெருமளவு உங்களுக்கு ஒரு திருப்திகரமாக இருக்காது. அதனால அந்த காலகட்டத்துல உங்களுக்கு இந்த 50 நாட்கள்ல குடும்பம் சம்பந்தமான தொந்தரவுகள் இருந்தாலும் அதை பெருமளவு மனதுல போட்டு குழப்பிக்காதீங்க. இந்த மாதிரியாக சில வேலைகளை நீங்க அவாய்ட் பண்ணும்போது அந்த பிரச்சனைகள், தலைக்கு வரக்கூடிய பிரச்சனை தலப்பாகையோட போகும் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு நடக்க போகுது. வெளிநாடு சம்பந்தமான 8ஆம் அதிபதி அந்த 3ஆம் இடத்துல இருக்கும்போது வெளிநாட்டுக்கு பிரயாணம் செய்யறது அப்படின்றது 100% உங்களுக்கு ஒரு வெற்றியை தரும்.
சில பேர் வெளிநாட்டுல இருக்கிறீங்க, நான் உள்நாட்டுக்கு வரலாமா இல்ல வெக்கேஷனுக்கு வரலாமா நிறைய பேருக்கு ஒரு தொந்தரவு, அந்த கேள்விகள் இருந்துகிட்டே இருக்கு. வெக்கேஷனுக்கு வர்றது வேற, நீங்க பெர்மனண்டாக இங்க நிரந்தரமாக தங்குறதுக்காக வர்றது வேற. அதனால வெக்கேஷனுக்கு வர்றவங்க தாராளமா வந்துட்டு போய்க்கலாம். அடுத்து நிரந்தரமாக இருக்கணும், இங்கேயே வேலை பார்க்கணும் அப்படின்னு இருக்கிறவங்க வெளிநாட்டுல இருந்து வர வேண்டாம். அது தேவையில்லாத முடிவுகளை இந்த மகர ராசி அன்பர்களுக்கு கொடுக்க கூடும். சில சமயம் அங்க குடும்பத்தையே பிரிஞ்சு வந்து இங்க இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடும். இங்க வந்துட்டீங்க அப்படின்னா ஒன்ஸ் மாட்டிப்பீங்க. சில பேர்லாம் பாத்தீங்கன்னா மகர ராசி என்பர்கள் இந்த சனி பெயர்ச்சி ஆகிறதுக்கு முன்னாடியே பிப்ரவரி மாசம் வந்திருப்பாங்க. அவங்களுக்கு விசா ஏதாவது கேன்சல் ஆயிருக்கும், திரும்ப போக முடியாத ஒரு சூழ்நிலையில மாட்டிப்பீங்க. இத்தனை வருட காலத்துல எனக்கு இந்த மாதிரி நடக்கல, திடீர்னு மாட்டிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரியாகலாம் நடக்கும். இது எல்லாமே அந்த சூரியன் அந்த 3ஆம் இடத்துல இருந்துட்டு தேவையில்லாத தொந்தரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். இந்த காலகட்டம் நீங்க அந்த மருத்துவ செலவுகள்ல இருந்து வெளிவரக்கூடிய ஒரு தருணமும் கூட. ஏன்னா அஷ்டமாதிபதி 3ஆம் இடத்துல இருக்கும்போது ஒரு இடத்துல போய் நீங்க மருத்துவ ஆலோசனை பண்ணும்போது இந்த காலகட்டம் உங்களுக்கு நிறைய ஒரு மாற்றங்களை மருத்துவ ரீதியாக கொடுக்கும், வியாதி ரீதியாகவும் சில முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது இந்த மகர ராசி என்பர்களுக்கு. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல இந்த மாதிரியான கிரக சேர்க்கைகள் இருக்கு, எனக்கு இந்த திசாபுத்தி நடக்குது, எனக்கு என்ன பலன் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.